சர்வம் பக்திமயம். சர்வம் பக்திமயம் நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இது ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்த நாட்களும், அந்த முகூர்த்த நாட்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது அப்படிங்கிற வீடியோவும், அதைத் தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்களும், நட்சத்திர ரீதியாக சாதகமான நாட்களும் ஆவணி மாதத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல முகூர்த்த நாட்களை பார்க்கலாம். ஆவணி மாதத்தின் முதல் சுப முகூர்த்த நாள் தேய்பிறை முகூர்த்தம். ஆவணி 12 ஆகஸ்ட் மாதம் 28 புதன்கிழமை, தசமி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், சித்த யோகம், கன்னியா லக்னத்தில் காலை 9 மணி முதல் 9:45 வரை முகூர்த்தம் இருக்குது. இது பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், பூரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். அடுத்த முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம். ஆவணி 14 ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை, துவாதசி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், சித்த யோகம், சிம்ம லக்னத்தில் காலை 5:30 முதல் 6 மணி வரை முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு. இது பரணி, பூரம், உத்திரம், சிம்மம் ராசி, கன்னி, ஹஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தது வளர்பிறை முகூர்த்தம். ஆவணி 20 செப்டம்பர் 5 வியாழக்கிழமை, த்விதியை திதி, ஹஸ்தம் நட்சத்திரம், சித்த யோகம், கன்னியா லக்னத்தில் காலை 7:30 மணி முதல் 8:30 வரை முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு. இது அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, திருவாதிரை, சுவாதி, பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். அடுத்து வளர்பிறை முகூர்த்தம். ஆவணி 21 செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை, திருதியை திதி, ஹஸ்தம் நட்சத்திரம், சித்த யோகம், சிம்ம லக்னத்தில் காலை 5 மணி முதல் 6 மணி வரை முகூர்த்தம் அமைஞ்சிருக்கு. அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், மகர ராசி, திருவாதிரை, சுவாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். அடுத்த முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம். ஆவணி 23 செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம், கன்னியா லக்னத்தில் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முகூர்த்தம் இருக்குது. இது அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, பூசம் மற்றும் அனுஷம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக அமையும். இந்த மாதத்தின் இறுதி முகூர்த்தம் வளர்பிறை முகூர்த்தம். ஆவணி 30 செப்டம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி திதி, திருவோணம் நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய நன்னாளில் கன்னியா லக்னத்தில் காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை முகூர்த்தம் இருக்குது. இது அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, சித்திரை, அவிட்டம், சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம் மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சாதகமான நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள் ராசி ரீதியாக பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி, சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 22 மற்றும் 30. பூசம் நட்சத்திரம் இருக்கும் வரை செப்டம்பர் மாதம் 5 6ஆம் தேதி, ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கும் வரை 8 மற்றும் 15. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 28 மற்றும் 30, செப்டம்பர் 4 மற்றும் 6ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம் இருக்கும் வரை மற்றும் 16. கார்த்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 மற்றும் 30, பூசம் நட்சத்திரம் வரை செப்டம்பர் 6, ஹஸ்தம் நட்சத்திரம் வரை 5, 8 மற்றும் 15. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 9 காலை 11:28 முதல் செப்டம்பர் 11 இரவு 9:22 வரை இருக்குது. அடுத்து ரிஷப ராசி. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 22 மற்றும் 30, பூசம் நட்சத்திரம் வரை செப்டம்பர் மாதத்தில் 5 6ஆம் தேதி, ஹஸ்தம் வரை 8, 9, 15. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 28 மற்றும் 30ஆம் தேதி, புனர்பூசம் நட்சத்திரம் வரை செப்டம்பர் மாதம் 4 மற்றும் 6, சித்திரை நட்சத்திரம் இருக்கும் வரை அதை அடுத்து 16. மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் 22 மற்றும் 30, பூசம் நட்சத்திரம் வரை செப்டம்பர் மாதத்தில் 4, 5, 6ஆம் தேதி, ஹஸ்தம் நட்சத்திரம் வரை 8, 9 மற்றும் 15. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் 2 வருது. 1 ஆகஸ்ட் 15 மதியம் 12:53 முதல் ஆகஸ்ட் 17 மாலை 5:28 வரை.
செப்டம்பர் 11 இரவு 9:22 முதல் செப்டம்பர் 14 அதிகாலை 3:24 வரை சந்திராஷ்டம நாட்கள். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 4 5 6 ஹஸ்தம் வரை 8 9, திருவாதிரை ஆகஸ்ட் 28 30 புனர்பூசம் வரை, செப்டம்பர் 5 6 16. புனர்பூசம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 28 30 பூசம் வரை, செப்டம்பர் 4 6 சித்திரை வரை 8 9 16. மிதுனராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 17 மாலை 5:28 முதல் ஆகஸ்ட் 19 இரவு 7 வரை, செப்டம்பர் 14 அதிகாலை 3:24 முதல் செப்டம்பர் 16 காலை 5:44 வரை இருக்குது. அடுத்து கடகராசி. புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 22 28 30 பூசம் நட்சத்திரம் வரை, செப்டம்பர் 4 6 சித்திரை நட்சத்திரம் வரை 8 மற்றும் 9. பூசம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி புனர்பூசம் இருக்கும் வரை, செப்டம்பர் மாதம் 5 6 ஹஸ்தம் வரை 8 மற்றும் 16. ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் 19 26 28 மிருகசீரிஷம் வரை, செப்டம்பர் 2 15 மற்றும் 16. கடகராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 19 இரவு 7 மணி முதல் ஆகஸ்ட் 21 இரவு 7:12 வரை. அடுத்து சிம்மராசி. சாதகமான நாட்கள் மகம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி பூசம் நட்சத்திரம் வரை, செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் நட்சத்திரம் வரை 8 9 16. பூரம் நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் 28 மற்றும் 30, செப்டம்பர் 4 6 சித்திரை வரை 16. உத்திரம் நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் வரை 8 9 15. சிம்மராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 21 இரவு 7:12 முதல் ஆகஸ்ட் 23 இரவு 7:54 வரை. கன்னிராசிக்கு சாதகமான நாட்கள் உத்திரம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 மற்றும் 30 பூசம் இருக்கும் வரை, செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் இருக்கும் வரை 8 9 15. ஹஸ்தம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 28 மற்றும் 30 புனர்பூசம் இருக்கும் வரை, செப்டம்பர் 4 6 சித்திரை இருக்கும் வரை மற்றும் 16. சித்திரை நட்சத்திரத்திற்கு ஆகஸ்ட் 22 மற்றும் 30 பூசம் நட்சத்திரம் வரை, செப்டம்பர் 4 5 6 ஹஸ்தம் நட்சத்திரம் வரை 8 9 15. கன்னிராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 23 இரவு 7:54 முதல் ஆகஸ்ட் 25 இரவு 10:29 வரை. துலாம் ராசிக்கு சாதகமான நாட்கள் சித்திரை நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 28 30 பூசம் வரை, செப்டம்பர் 4 5 6 ஹஸ்தம் வரை 8 9 15. சுவாதி நட்சத்திரம் ஆகஸ்ட் 28 30 புனர்பூசம் வரை, செப்டம்பர் 5 6 15 16. விசாகம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 4 6 சித்திரை வரை 8 9 16. துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 25 இரவு 10:29 முதல் ஆகஸ்ட் 28 அதிகாலை 3:41 வரை. விருச்சிக ராசிக்கு சாதகமான நாட்கள் விசாக நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 4 6 சித்திரை வரை 8 9 16. அனுஷம் நட்சத்திரம் ஆகஸ்ட் மாதத்தில் சாதகமான நாட்கள் இல்லை, செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் வரை 8 16. கேட்டை நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 4 6 சித்திரை வரை 9 மற்றும் 16. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 28 அதிகாலை 3:41 முதல் ஆகஸ்ட் 30 காலை 11:34 வரை. தனுசு ராசிக்கு சாதகமான நாட்கள் மூலம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் வரை 8 9 16. பூராட நட்சத்திரம் ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 4 6 சித்திரை வரை 16. உத்திராடம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் வரை 8 9 15. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 30 காலை 11:34 முதல் செப்டம்பர் 1 இரவு 9:48 வரை. மகர ராசிக்கு சாதகமான நாட்கள் உத்திராடம் ஆகஸ்ட் 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் வரை 8 9 15. திருவோண நட்சத்திரம் ஆகஸ்ட் 28 30 புனர்பூசம் வரை, செப்டம்பர் 6 சித்திரை வரை 16. அவிட்டம் நட்சத்திரம்
ஆகஸ்ட் 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் வரை, 8 9 15. மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 1 இரவு 9:48 முதல் செப்டம்பர் 4 காலை 9:55 வரை. கும்பராசிக்கு சாதகமான நாட்கள் அவிட்டம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 8 9 15. சதயம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 28 30 புனர்பூசம் வரை, செப்டம்பர் 15 16. பூரட்டாதி நட்சத்திரம் ஆகஸ்ட் 28 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 8 9 16. கும்பராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 4 காலை 9:55 முதல் செப்டம்பர் 6 இரவு 11 மணி வரை. மீனராசிக்கு சாதகமான நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகஸ்ட் 28 22 30 பூசம் வரை, செப்டம்பர் 4 9 16. உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகஸ்ட் 30 புனர்பூசம் வரை, செப்டம்பர் 5 6 ஹஸ்தம் வரை 15. ரேவதி ஆகஸ்ட் 22 28 30 செப்டம்பர் 4 மற்றும் 16. மீனராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 6 இரவு 11 முதல் செப்டம்பர் 9 காலை 11:28 வரை. இதுவரை ஆவணி மாதத்தின் முகூர்த்த நாட்கள் விவரங்களும் 27 நட்சத்திரத்துக்கு ஆவணி மாதத்தில் சாதகமான நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயம் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.